எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அடிப்பதற்கான உரிமையே அந்த இடத்துல கிடையாது. 5 வருடம் ஏன் டிலே அப்படின்னு நம்ம கேட்கும் போது இந்த 5 வருடம் கீனா எல்லாம் விசாரிச்சு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுனாலதான் இது எங்க போனாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பரவலாகவே சிபி அப்படின்னாலே அவங்க லேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லையா மக்கள் மத்தியில, அதை இதை வெளிப்படுத்துதோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் இருக்கு. 2021 to 23 24 வரைக்கும் இந்த விசாரணைகள், இந்த குறுக்கு விசாரணைகள் எல்லாமே முடிக்கப்பட்டுச்சாங்க. அந்த இடத்துல இந்த கால தாமதம் அப்படிங்கிறது லைக் வேணும்னு டிலே பண்ண ஒரு விஷயம் கிடையாது. பர்பஸ்ஃபுல்லா இந்த விஷயம் எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அவகாசம் தான். ஒரு இடத்துல வந்துட்டு அவங்களை அடிக்கிறது, அப்புறம் இந்த எவிடன்ஸ் அளிக்கிறதுக்கு உண்டான விஷயம், இந்த ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கான விஷயம், இதுக்கு வந்து பார்த்தோம்னா மினிமம் 7 to மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது தான் லா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சில இடங்கள்ல குற்றவாளி இவங்க தான் அப்படி நிரூபணம் செய்யப்பட்டாலும் அவங்க ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புறாங்க. இப்ப திரும்பவும் அந்த குற்றவாளி என்ன பண்றான், வேற ஒரு இஷ்யூவை அங்க நடத்துறான். இப்ப ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி இந்த பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்டவங்க பாத்தீங்க, ஏற்கனவே ஒரு பாட்டியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு உள்ள போய் திரும்பவும் வெளில வந்திருக்கான். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஜாமீன் கொடுக்கப்படுது? சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு பிறகு குற்றவாளிகளாக நிரூபணம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப இது அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கறத மார்ச் 30ஆம் தேதிக்கு அறிவிப்பு வெளியிட்டப்பட்டிருக்காங்க. சோ இப்ப 6 ஆண்டு காலம் கழித்துதான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எஸ், ஆக்சுவலி இப்போ சொன்ன மாதிரி அவங்க குற்றவாளிகள் அப்படிங்கிறது இப்ப நிரூபணமாயிருக்கு அப்படின்னு. பட் ஆனா அப்பவே அந்த ஒரு நிரூபணமான ஒரு விஷயம் அப்பவே ஸ்டார்ட் ஆனதுதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காவல்துறையினர் ஒரு பக்கம் இருக்கும்போது அதே ஸ்டேஷன்ல இருந்த காவல்துறையினர் கொடுத்த சாட்சியத்தின் அடிப்படையில் தான், அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அன்னைக்கே இது லைக் ஹைகோர்ட்டால சுமோட்டோவா எடுத்துக்கொள்ளப்பட்ட கேஸ். ஏன்னா ஜூன் 19ஆம் தேதி இது நடக்குது. 20ஆம் தேதி அவங்க கோவில்பட்டி சிறையில அடைக்கப்படுறாங்க. அப்ப 22ஆம் தேதி முதல்ல மகன் அவர்கள் பெனிக்ஸ் மகன் அவர்கள் ஈவினிங் இறந்து போறாரு. மறுநாள் விடிய காலையில தந்தை அவர்களை இறந்து போறாரு. இம்மீடியட்டா எல்லாரும் போராட்டம் பண்றதை பார்த்துட்டு உறவினர்கள், ஊர் மக்கள், அந்த வர்த்தக சங்கத்தை சார்ந்தவர்கள், வணிக சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணும்போது 24ஆம் தேதி ஹைகோர்ட் அதை சுமோட்டோவா எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் மதுரை ஹைகோர்ட் இந்த சுமோட்டோவா எடுக்கும் போது அங்க ரேவதி அப்படிங்கிற ஒரு காவலர் கொடுத்த சாட்சியத்தின் அடிப்படையில் விடிய அவங்க என்னென்ன கொடுமைகள் பண்ணாங்க, வச்சு அடிச்சாங்க அப்படிங்கிற உட்பட எல்லாமே அவங்க சொன்னதின் அடிப்படையில் தான் இந்த கேஸ் அடுத்தடுத்த கட்ட நகர்வை நோக்கி போச்சு. அதுக்கப்புறம் சிபிசிஐடி, அப்புறம் சிபிஐ என்கொயரி. ஓகே, இந்த 5 வருட காலமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க 10 பேர், ஆக்சுவலி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்பவே கோவிட்ல, பால்துறை அப்படிங்கிறவரு கொரோனால. மிச்சம் 9 பேருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 வருட காலம் அவங்களுக்கு எந்த வித பெயிலும் கொடுக்கப்படல இடத்துல. ஓகே, கூடவே அதுல A1 ஸ்ரீதர், தட் இஸ் அந்த சாத்தான்குளம் பர்டிகுலர் ஸ்டேஷனோட காவல் ஆய்வாளர் அவர்கள் போட்டு அப்ரூவர் பெட்டிஷனும் இங்க டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னா நான் அப்ரூவரா மாறிடுறேன், மற்ற காவல் அதிகாரிகள் என்னென்ன பண்ணாங்கன்னு நான் சொல்றேன், நான் என்னென்ன பண்ண நான் ஒத்துக்கிறேன், பண்ணதை அப்ரூவரா மாறிடுறேன்னு சொன்ன பெட்டிஷனும், அதாவது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 25ஆம் தேதி, அவர் ஜூலை 22 அவர் ஃபைல் பண்றாரு. ஜூலை 25ஆம் தேதி அதாவது ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க குடும்பத்தாரும் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவிச்சு அவருடைய பெட்டிஷனும் இங்க டிஸ்மிஸ் பண்ணப்படுது. டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு அது ஆகஸ்ட் 4ஆம் தேதி டிஸ்மிஸ் பண்ணப்படுது அந்த அவரோட அப்ரூவர் பெட்டிஷனை. இல்ல சிபிஐ அதிகாரிகள் 3 மாசத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சம்பவம் நடந்ததுல இருந்து ஜூலை 10ஆம் தேதி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 25, 2020 அவங்க சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்றாங்க. இந்த 5 வருட காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இதுல யாரெல்லாம் உள்ள இன்வால்வ், யார் விட்னஸ் இருக்காங்க, எவிடன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் விசாரிப்பதற்கான நேரம் எடுத்துக்கொண்டதுதான் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா 2427 பக்க சார்ஜ் ஷீட், அதாவது 105 சாட்சியங்கள், 250க்கும் மேற்பட்ட ஆவணங்கள். இதுல எல்லா விதம் நம்ம ஒரு கேஸ் டிசைட் ஆகுது அப்படின்னா ஒரு எவிடன்ஸை வச்சு மட்டும் டிசைட் ஆகாது. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்கு, பிரைமரி, செகண்டரி, அதான் டிஜிட்டல் எவிடன்ஸ், நான் சொன்ன சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ், அதுக்கப்புறம் அவங்க இருக்க எக்ஸ்பர்ட்டோட எவிடன்ஸ், இதெல்லாம் வைத்து தான் டிசைட் செய்யப்படும். ஓகே, ஏன்னா இங்க மெயினா சாட்சியங்களை அளிப்பதற்கான வேலைகளும் அவங்க பார்த்திருக்காங்க இல்லையா? இங்க என்னன்னா நல்லாவே தெரியும் இது நான் பண்ணேன் அப்படின்னா இதோட கான்சிக்வன்சஸ் கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பலத்த காயமா இருக்கும், இல்ல மரணமாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகே, அவங்க அதையும் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல இருக்க சிசிடிவி நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு அதிகார, ஒரு அபியூஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற இடத்துல அவங்க அந்த சாட்சியங்களையும் அழிச்சிருக்காங்க. கூடவே அந்த ஸ்டேஷன்ல படிஞ்சிருந்த ரத்தக்கரை, அதாவது டேபிள் மேலேயா இருக்கட்டும், செவத்துலயா இருக்கட்டும், அதெல்லாம் தண்ணி ஊற்றி அழிக்கவும் முற்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க ட்ரெஸ்லயுமே ரத்தக்கரை இருந்தது. அதான் டிஎன்ஏ பரிசோதனையில் அது தெரிய வந்தது, லத்திலையும் ரத்தக்கரை இருந்தது, இதுவும் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்தது. இந்த மாதிரி இவ்வளவும் விசாரணைகள், அதாவது எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், ஆர்கியூமெண்ட் எல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்காக எடுத்துக்கொண்ட கால அவகாசம் தான் இந்த 5 வருடம். கிட்டத்தட்ட இது ஒரு 6 வருடம் ஆக போகுது இல்லையா? இந்த கால அவகாசம் எடுத்துக்கொண்டது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு 9 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு நேற்று தீர்ப்பு வந்திருக்கு.
இப்ப அதிகபட்ச தண்டனை வந்து என்னவாக இருக்கும்? எஸ், இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 செக்ஷன் கீழே தான் வந்துட்டு இது வந்து அவங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 649, 650 ஆஃப் 2020 கீழே தான் வந்து அவங்க எஃப்ஐஆர் இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது தட் இஸ் ஐபிசி. இப்போ நமக்கு பிஎன்எஸ், அப்போ நமக்கு இருந்தது வந்து ஐபிசி. அதாவது செக்ஷன் 302 மர்டர், ரெட் வித் செக்ஷன் 34 அப்படின்னு பார்த்தோம்னா காமன் இன்டென்ஷன், ஒரு நோக்கத்தோடு ஒன்று செய்யறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அடிக்கிறாங்க, ஓகே, அடிச்சா என்ன நடக்கும்னு தெரியும். முதல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு அடிப்பதற்கான உரிமையே அந்த இடத்துல கிடையாது, எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும். ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்கவுண்டர் பண்ணாலே அதுக்கு அவங்க ரீசன் சொல்லணும். அவங்க மீதும் அங்கே வழக்கு பதியப்படும். அந்த வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்கு அவங்களும் வந்துட்டு ப்ராப்பரா அவங்க எதனால என்கவுண்டர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லணும். இல்லை அப்படின்னா அந்த கேஸ்லயும் அவர்கள் குற்றவாளிகளாக தான் கருதப்படுவாங்க. ஏன்னா முதல்ல ஒரு குற்றவாளியை பிடிக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் கேஸ்ல முட்டி கீழே சுடணும். அதையும் மீறி ஒருத்தவங்க உயிரே போகுது அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ்ன்ற பாயிண்ட்டை நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான். அதுக்கே அது தன்னை தற்காத்து கொள்வதற்காக நான் சுட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க அவ்வளவு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த விஷயத்துல வந்து அடிப்பதற்கான எந்த உரிமையும் கிடையாது. அதனால மர்டர் இது வந்து கொலை வழக்காக மாற்றப்பட்டது, ஒண்ணு இல்ல இரட்டை கொலை வழக்காக. ஓகே, ஸோ தட் இஸ் செக்ஷன் 302 and section 34 of IPC. கூடவே பார்த்தோம்னா செக்ஷன் 120B, that is criminal conspiracy, கூட்டாக சேர்ந்து. ஏன்னா நேத்து வந்து கூடுதல் மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் சொல்லும் போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் தான் குற்றவாளி அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. இவங்க கைகளை கட்டி தலைகீழ தொங்க விட்டு கால்லாம் கட்டி அடிச்ச விஷயமா இருக்கட்டும், பெஞ்ச் மேல வச்சு அடிச்ச விஷயமா இருக்கட்டும், கூடவே அந்த ஆசன வாயில அடிச்சதா இருக்கட்டும், அது நிறைய சொல்லப்பட்டது. எப்போ மிளகாத்தூள் தூவப்பட்டது, அது நிறைய விஷயங்கள் இப்ப சொல்லப்பட்டது. இது வந்து நேற்று அபிஷியலா சொல்லப்பட்ட விஷயம். ஓகே, ஸோ அடிக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அதாவது 18 இடத்தில் மேல் காயங்கள் இருக்கு, இன்டர்னல் ப்ளீடிங்ல இருந்து ரத்த கசிவு இருக்கு அப்படின்னும், கூடவே அந்த ஸ்ரீதர் அவர்கள் அங்க சொன்னதாகவும் என்னதான் நம்ம அடிச்சு பழகிறதுக்கு அப்பா பையன் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க பேசினாங்க அப்படின்னா இருக்கட்டும். முதல்ல ஸ்ரீதர் அவர்கள் அடிச்சு அதுக்கப்புறம் அவரோட தூண்டுதலின் பேரில் 2 காவலர்கள் அப்புறம் ஒட்டுமொத்த காவலர்களும் அவங்களை அடிச்சிருக்காங்க. ஸோ இதனாலதான் மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அது தெளிவாக தீர்ப்பு வாசிக்கும் போது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இந்த இடத்துல. ஸோ இதனை நோக்கி தான் இந்த செக்ஷன்ஸும் இருக்கு. செக்ஷன் 201, 342, 182, 193, 218, 211 இதெல்லாம் தான். அதாவது மர்டர், அதாவது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், ஒரு இடத்துல வந்துட்டு அவங்களை அடிக்கிறது, ராங்ஃபுல்லா வச்சு கன்ஃபைன் பண்ணி அடிக்கிறது ஒரே இடத்துல, அது அப்புறம் இந்த எவிடன்ஸ் அளிக்கிறதுக்கு உண்டான விஷயம், இந்த ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கான விஷயம், இதுக்கு எல்லாம் தான் இந்த செக்ஷன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தோம்னா மினிமம் 2-7 to மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது தான் லைக் லா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இவங்க வேற ஏதாவது மேல்முறையீடு பண்றதுக்கோ இதுக்கப்புறம் இந்த வழக்குகளை திசை திருப்பதற்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த வழக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். தண்டனை விவரங்கள் மட்டும் தான் அறிவிக்கப்பட்டோம். தட் இஸ் ஆன் 30th. இவர்கள் தான் குற்றவாளி அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டாச்சு. ஓகே, எஸ், அடுத்தது வந்து அப்பீல்ன்ற ஒரு ஆப்ஷன் அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுற ஒரு விஷயம். ஏன்னா ரைட் ஆஃப் அன் அக்யூஸ்ட் பர்சன் ஒரு அரெஸ்டட் பர்சன் அப்படின்னு நம்ம வரும்போதே அவங்க வந்து அப்பீல் லைக் போவாங்க அப்படிங்கிற விஷயம். அடுத்து இதனை எதிர்த்து, ஏன்னா இதுல பெயில் பெட்டிஷன் உட்பட எல்லாமே கேன்சல் பண்ணப்பட்டு 5 வருடம் அவங்க சிறையில தான் இருக்காங்க. இங்க வெளியே வரல ஒரு நாள் கூட, இல்ல வர விடல ஆக்சுவலி. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்பீல் பெட்டிஷன் போகும்போதும் இப்போ நம்ம கேட்கிறோம் இந்த 5 வருடம் ஏன் டிலே அப்படின்னு நம்ம கேட்கும் போது, இந்த 5 வருடம் இதை இவ்வளவு வந்து கீனா எல்லாம் விசாரிச்சு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுனாலதான் இது எங்க போனாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நாளைக்கு இல்லைங்க இந்த இடத்துல வந்து இந்த எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லை, இதன் அடிப்படையில் இது கொடுத்துட்டாங்க, அதை வந்து நீங்க மறுபரிசீலனை பண்ணல. பரவலாகவே வந்து சிபிஐ அப்படின்னாலே அவங்க லேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லையா மக்கள் மத்தியில, அதை இதை வெளிப்படுத்துதோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் இருக்கு. இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஹைகோர்ட்லயும் இங்க பெட்டிஷன் போடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. என்னன்னா இந்த கேஸை விரைந்து முடிக்கணும் அப்படிங்கிறது. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 2400+ பேஜஸ் ஆஃப் சார்ஜ் ஷீட்ன்றது ஈஸி கிடையாது. ஒரு சார்ஜ் ஷீட்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, 105 பேரை நீங்க வந்து கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிக்கணும். ஓகே, அது இல்லாம 250 டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை, குறுக்கு விசாரணை ரெண்டுமே அந்த இடத்துல இருக்கு இல்லையா. சோ 2021 to 23, 24 வரைக்கும் இந்த விசாரணைகள், இந்த குறுக்கு விசாரணைகள் எல்லாமே முடிக்கப்பட்டுச்சாங்க அந்த இடத்துல. இந்த கால தாமதம் அப்படிங்கிறது லைக் வேணும்னு டிலே பண்ண ஒரு விஷயம் கிடையாது. பர்பஸ்ஃபுல்லா இந்த விஷயம் எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அவகாசம் தான். இல்லை, இதுக்கு முன்னாடி வாச்சாத்தி கொலை வழக்குலையும் பார்த்தீங்கன்னா 30 வருஷ காலம் எடுத்துக்கிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப வேண்டுமென்றே இந்த அவகாசங்கள் எடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அது நம்ம வேணுமென்றே அவகாசம் எடுக்கப்படுதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போ எண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு வேற மாதிரி வந்து அதை நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க, இவ்வளவு வருஷம் இருந்தும் குற்றவாளிகளை தப்ப விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேள்விகள் வைக்கப்படுது. இதுல நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கோர்ட்ல ஒன்ஸ், ஏன்னா திரும்ப நம்ம சொல்ற விஷயம் அதுதான், பாதிக்கப்படுறவங்களோ ஒரு விட்னஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அவங்களோட வேலை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட முடிஞ்சிட போறது கிடையாது. கடைசி கட்டம் வரைக்கும் அவங்க போய் அந்த நீதிமன்றத்துல நிக்கணும் அதை ப்ரூவ் பண்றதுக்கு இல்லையா. அந்த மாதிரி இப்ப நம்ம விட்னஸா சில பேரை இன்க்ளூட் பண்ற ஒரு சார்ஜ் ஷீட்ல அவங்களாம் வரல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நோட்டீஸோட நிப்பாட்ட மாட்டாங்க அந்த இடத்துல. அவங்களுக்கு திரும்ப கோர்ட்டு கூப்பிடணும், அதுக்கான கால அவகாசம். இந்த மாதிரியான கால அவகாசம் தான் 2 வருடமும் 5 வருடமும் 30 வருடமும் எடுத்துக்கக்கூடிய அளவுல இப்போ இருக்கு.
இல்ல இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து குற்றவாளி இவங்க தான் அப்படி நிரூபணம் செய்யப்பட்டாலும் உங்க ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புறாங்க. இப்ப திரும்பவும் அந்த குற்றவாளி என்ன பண்றான், வேற ஒரு இஷ்யூவை அங்க நடத்துறான். இப்ப ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி இந்த பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்டவங்க பாத்தீங்க, ஏற்கனவே வந்துட்டு ஒரு பாட்டியை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு உள்ள போய் திரும்ப வெளில வந்திருக்கான். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஜாமீன் கொடுக்கப்படுது? சரி, இங்க அகைன் அது வந்து பாத்தீங்கன்னா பெயில் அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல வந்து அவர் வந்து அப்பீல் போகும்போது தான் அந்த இடத்துல பெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேஸ்ல வெள்ளாத்துக்குளம் கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 33 கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல வந்து தெஃப்ட், தட் இஸ் லைக் கொலை, கற்பழிப்பு, அந்த மர்டர் வரைக்கும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கூடவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேர் பாலியல் வன்கொடுமை, அதில் 60 வயது மூதாட்டியை வந்து நகையை திருடிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ண வழக்கில் தான் அவர் வந்து 2020 பண்ணிட்டு 2022 தான் அவர் அரெஸ்டே பண்ணப்பட்டார். வேற ஒரு வழக்கில் ஜெயிலில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகே, 2024 அப்புறம் வந்து அவர் தான் குற்றவாளிக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கிடைக்கப்படுது. ஓகே, 2022 அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜட்மெண்ட் கிடைக்கப்படுது. 2024 அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கொடுக்கப்பட்டதின் ஜட்மெண்ட் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்கப்பட்டதின் அடிப்படையில் அவர் திரும்ப என்ன பண்ணாரு, அப்பீல் போறார். அந்த அப்பீல் போகும்போது தான் இங்க என்ன லைக் சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ நம்ம மேக்ஸிமம் அப்பீல் போகும்போது என்ன ஆகும், ஒரு டெத் பெனால்ட்டி லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டும் என்ன ஆகும், சில இடத்துல அவங்க ஸ்டே கேட்பாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்க ஜட்மெண்ட் நான் அப்பீல் வந்திருக்கேன், ஓகே, இந்த ப்ராசஸ் ஹியரிங் முடிகிற வரைக்கும் அதன் மீது ஸ்டே வேணும். தட் இஸ் கேட்கும் போது அதில் கண்டிஷனல் பெயில் ஆனது கொடுக்கப்படும். ஓகே, கண்டிஷனல் பெயில் என்ன அப்படின்னா அப்படியே அவங்க லூஸ்ல விட்டுற விஷயம் கிடையாது. டெய்லி நீதிமன்றத்தில் வந்து சைன் பண்ண அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அப்படின்னும் போது இங்கேயும் அந்த மாதிரி நீதிமன்றத்தில் வந்து சைன் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவன் இந்த வேலையை பார்த்திருக்கான். தட் இஸ் லைக் மாவீரன், தர்மமுனீஸ்வரன் இந்த வேலையை பார்த்தது அந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து திரும்ப அவங்க குற்ற செயலில் ஈடுபடும் போது மேபி அடுத்தது அது போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்ரப்டா அந்த இடத்துல ஐ மீன் டோட்டலா அந்த இடத்துல அந்த ஒரு வேவே அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கப்படாது. இப்போ இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும்? இப்போ நீங்க வந்து தர்மமுனீஸ்வரன் அங்கேயும் அந்த இடத்துல போகும்போது பொக்சோ வழக்கு அங்கே இருக்கு, கிரிமினல் கேசஸ் அந்த இடத்துல இருக்கு. ஓகே, அதுவும் இந்த பெண்ணை வந்து ஏன்னா அவன் சொல்லியிருக்க வாக்குமூலம்லாம் கேட்கும் போது நமக்கே வந்து அந்த இடத்துல பகீர்னு இருக்கு இல்லையா. ஏன்னா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த வாக்குமூலம் கொடுக்கும் போது வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் நகைக்காக தான் போனேன், அந்த பெண்ணுக்கிட்ட நகை இல்லை அப்படின்னும் போது நான் வந்துட்டு 2 முறை பாலியல், ஏன்னா நான் அந்த இடத்துல இன்னொன்னும் சொல்லியிருக்கேன், அந்த என்னன்னா நான் போதை வஸ்து நான் உட்கொண்ட அப்புறம் எனக்கு வெறி ஏறிடுச்சுன்னு. ஏன்னா நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் இதை பத்தி. இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா கிரைம்ஸ்லையும், தட்டு எஸ்பெஷலி விமென்காக எச்சா நடக்கக்கூடிய எல்லா கிரைம்லையும் பார்த்தோம்னா ஒன்று மது போதையா இருக்கும், இல்லைன்னா ட்ரக்கோட இதுவா இருக்கும், 3வது பான் மூவி அடிக்ஷன். இது பெரிய ரோல் பிளே பண்ணுது. அங்கேயுமே நான் வந்து நகை இல்லைன்னொன்னே அந்த இடத்துல வந்து நான் அந்த போதை மருந்து அந்த ஸ்பாட்ல எடுக்கும்போது எனக்கு வெறி ஏறும் போது நான் 1 இல்லை 2 முறை வந்து அங்கே பாலியல் வன்கொடுமை செஞ்சேன். அவங்களோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அங்க வர்றதை நான் பார்த்தேன்னா அங்கிருந்து முற்புதற்கு அவங்க சத்தம் போடக்கூடாதுன்னு கழுத்துலையும் வயிற்றுலையும் மிதிச்சேன். ஆனா அங்க கழுத்துல காயம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னும் நமக்கு முழுக்க ஃபுல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நமக்கு வெளியில வரல, அது சார்ட் ஷீட் அதெல்லாம் வரும்போது நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நான் கழுத்துல மிதிச்சு இறந்துட்டதுக்கு அப்புறம் இன்னொரு முறை நான் உடலுறவு வச்சுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து கொடூரமான ஒரு தாக்குதல். அங்கேயும் நம்ம லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த கொரோனாவுக்காக விதிகளை மீறினதுக்காக தான் இந்த தந்தை மகனையும் விசாரணைக்காக அழைச்சிட்டு போனாங்க இல்லையா. இந்த காவலாளிகளுக்கு ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமா செயல்படணும்னு தோணுது? இங்க அகெயின் இந்த விதி மீறல் அப்படிங்கிறது இல்லைன்ற ஒரு விஷயமும் இங்க சொல்லப்படுது. ஓகே, ஏன்னா அந்த கொரோனா லாக்டவுன்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இவ்வளவு நேரம் திறந்து வச்சிருக்கணும், இவ்வளவு நேரம் அதெல்லாம் இருக்கும்போது 5-10 நிமிடம் அவங்க எக்ஸ்ட்ராவா திறந்து வச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு ப்ரூட்டல் விதிமீறல் கிடையாது. ஓகே, விதிமீறலாக இருந்தாலும் அப்படி ஒரு தாக்குதல் அவங்க நடத்திருக்க வாய்ப்புகளே இல்லை. இங்க அகெயின் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இப்ப இவங்களே இங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம வந்து ஒரு அதிகாரத்துவத்துல இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணமோ அது எவிடன்ஸ் அழிச்சுட்டா நம்மள யார் கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க ஏற்பட்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் அங்க சிசிடிவி ஃபுட்டேஜும் அளிக்கப்பட்டிருக்கு இல்லையா. சோ அந்த இப்ப அதே விஷயம் தான் அஜித்குமார் வழக்கிலையா இருக்கட்டும், ஆகாஷ் வழக்கிலையா இருக்கட்டும். ஓகே, எப்படியாவது தப்பிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை யூஸ் பண்ணி எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு நினைக்கிற எல்லாருக்குமான ஒரு முன் உதாரணம் தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய ஜட்மெண்ட்டும் இனிமே வரப்போற நமக்கு தண்டனை விவரங்களும். ஓகே மேம், இப்ப தொடர்ந்து இந்த லாக்அப் மரணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி தண்டனைகள் வரும்பொழுது அடுத்தடுத்து லாக்அப் மரணங்கள் வராம காவலாளிகள் வந்து இனிமேலாவது மக்களுக்கான ஒரு நண்பனாக தொடர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு நம்புவோம். நேர்காணல பங்கு கொண்டமைக்கு நன்றி மேம். நன்றி.